வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். ஒரு வெள்ளைக்காரனுக்கு இயேசுவாக காட்சி கொடுத்தார் மகாபெரியவா. நீங்கள் இயேசுவை பார்க்கவில்லையா? ஹோ காட், ஹோ காட் என்று சொல்லிக்கொண்டே கன்னத்தில் போட்டுக்கொண்டார் அந்த வெள்ளைக்காரர். ஒரு மிக சுவாரஸ்யமான சம்பவம். பகிர்ந்தவர் ஸ்ரீமடம் பாலு மாமா. தாயுமான மகான் என்ற புத்தகத்தின் 3ஆம் பகுதியில் இருக்கு இந்த சம்பவம். அந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வெள்ளைக்காரர், இத்தாலி அவருடைய சொந்த ஊர். ஃபிலாசபி படித்திருக்கிறார். என்ன படித்து என்ன, ஏதாவது பார்க்க வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும். மிகவும் ஏழை, பணம் கிடையாது. ஏதோ வேலை, அதில் மாதம் 100 சேர்த்து வந்தார். வெளிநாடு போகலாம் என்று தோன்றவே எல்லா நாடுகளின் பெயர்களையும் எழுதி குலுக்கி போட்டதில் இந்தியா என்ற பெயர் வந்தது. இந்தியா வந்து டெல்லி விமான நிலையத்தில் இறங்கினார். இந்தியாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. எங்கு போவது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. பாம்பேக்கு போகலாம் என்று யோசித்து டிக்கெட் கேட்டார், கிடைக்கவில்லை. சென்னைக்கு இருக்கிறது என்றார்களாம். உடனே சென்னைக்கு வந்து விட்டார். சென்னை விமான நிலையத்தின் வெளியே வந்து ஒரு டீ குடித்து விட்டு அங்கிருந்த டாக்ஸி டிரைவரிடம், இங்கு பெரிய விஐபி யார் என்று கேட்டார். அந்த டிரைவரும், இங்கு காஞ்சிபுரம் என்று ஒரு ஊர் இருக்கு, அங்கு மகாபெரியவா இருக்கிறார் என்றார். சரி, கூட்டிட்டு போ என்றதும் அந்த டிரைவர் 2500 ரூபாய் ஆகும் என்றவுடன் சரி என்று சொல்லி காஞ்சிபுரம் சென்றார் அந்த இத்தாலிக்காரர். அப்போது மகாபெரியவா ஓரிக்கையில் ஒரு சின்ன குடிசையில் இருந்தார். மகாபெரியவா பிக்ஷை செய்துவிட்டு படுத்து கொண்டார். நல்ல வெயில், வைகாசி மாதம். வெளியில் ஒரு பம்ப் செட் இருக்கு. அங்கு பாலு மாமா உட்கார்ந்திருந்தாராம். அப்போது இந்த வெள்ளைக்காரர் காரில் வந்திறங்கினாராம். பாலு மாமாவிடம் சங்கராச்சாரியார் என்றாராம். பாலு மாமா தாங்கள் யார் என்று கேட்க, அவர், நான் இத்தாலியிலிருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு பிரம்மச்சாரி. எனக்கு பிலாசபி தெரியும். எனக்கு மகாபெரியவாளை பார்க்கணும் என்றாராம். பாலு மாமா அவரிடம், மகாபெரியவா படுத்து கொண்டிருக்கா என்று சொல்ல முடியாததால் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் என்றாராம். இத்தாலிக்காரரும் காத்திருந்தார். 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது. இதற்கு மேல் மகாபெரியவா படுத்துக் கொள்ள மாட்டார், போய் பார்க்கலாம் என்று பாலு மாமா சென்றாராம். மகாபெரியவா எழுந்து விட்டார். பாலு மாமாவிடம், அவன் வந்துட்டானா என்று கேட்டார். பாலு மாமா, ஒருத்தரும் இல்லை, 2-3 ஸ்திரீகள் தான் வந்திருக்கிறார்கள் என்றாராம். மகாபெரியவா, அவன் வந்திருக்கானா என்று மீண்டும் கேட்கவே, ஆமாம், ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்திருக்கார் என்றாராம் பாலு மாமா. மகாபெரியவா உடனே அழைத்து வா அவரை என்றாராம். அவரும் வந்து மகாபெரியவாளை நமஸ்காரம் செய்தார். பிறகு ஒரு ஓரமாக நின்று கொண்டார். சிறிது நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த இத்தாலிக்காரர் மகாபெரியவாளின் பக்கத்தில் வந்தார். மகாபெரியவாளிடம் பசும் சாணியால் ஆன ஒரு கடத்தை வைத்தாராம் பாலு மாமா. எந்த தோஷமும் அவரை அண்டாது என்பது ஐதீகம். ஆனால் மகாபெரியவா அதை நகர்த்தி விட்டாராம். அந்த வெள்ளைக்காரர் மகாபெரியவா பக்கத்தில் வந்து விட்டார். மகாபெரியவா அவரை ஒன்னும் சொல்லாதே என்றாராம். வந்தவர் பெரிதாக ஆனந்தமாக சிரித்தாராம். பாலு மாமா அவரிடம், என்ன ஆகியது, வாட் ஹேப்பன் டு யூ என்று கேட்டாராம். அதற்கு அவர் பாலு மாமாவிடம், நீங்கள் ஒளியை பார்க்கவில்லையா, இயேசுவை பார்க்கவில்லையா என்று கேட்டாராம் அந்த இத்தாலிக்காரர். ஹோ காட், ஹோ காட் என்று சொல்லிக்கொண்டே கன்னத்தில் போட்டு கொண்டாராம். பாலு மாமா அவரிடம், இல்லை, இவர் சங்கராச்சாரியார் என்றாராம். மகாபெரியவா ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு 15 நிமிடம் அப்படியே அசையாமல் இருந்தாராம். பிறகு அந்த வெள்ளைக்காரரிடம், சரி, நீங்கள் சென்று வாருங்கள் என்றாராம் மகாபெரியவா. நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்றாராம் அந்த இத்தாலிக்காரர். மகாபெரியவா எவ்வளவோ சொல்லியும் அந்த இத்தாலிக்காரர் கேட்கவே இல்லை. பாலு மாமாவிடம், இவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வையுங்கள் என்றாராம். ஒரு வெள்ளைக்காரருக்கு அவர் வணங்கும் இயேசுவாகவே காட்சி கொடுத்தார் மகாபெரியவா. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.